கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசுவோடு நாம் நிகழ்ச்சியில் 27ஆம் வாரத்தை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை பார்ப்பதற்கு முன்னாடி 2 பாடல்களை பார்க்கலாம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆமென். ஏசப்பா செய்த செயலுக்கு, செய்து கொண்டிருக்கிற செயலுக்கு எத்தனை நன்றிகள் சொன்னாலும் போதாது. கர்த்தர் மிக பெரியவர். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நான் எப்படி பார்ப்பேன். சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ஆமென். கர்த்தர் பார்த்து உங்களுக்கு சொல்றாரு, வார்த்தை அருமையான வார்த்தை கொடுத்திருக்காரு. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அதாவது ஏசப்பா நீங்க பாதுகாப்பான ஒரு வசனத்தை கொடுத்துருக்காரு. நீங்க தேவ பிள்ளைகள், நீங்க இந்த வார்த்தையை கேட்கும்போது நீங்க இந்த வார்த்தையை பிடித்து நீங்க தியானிச்சு நீங்க ஏசப்பாட்டு ஜெபம் பண்ணி கேளுங்க. நீங்க ஏசப்பா என்ன சொல்றாரு, பாலாக்கும் கொள்ளை நோய்க்கு தப்பிப்பாரு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் வியாதியில் இருக்கலாம், தலைவரத்தில் இருக்கலாம், சுகப்பின்மையா இருக்கலாம். நீங்க ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க ஏசப்பா உங்க சொல்றாரு பார்த்தீங்கன்னா, பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிப்பார். வேடனுடைய கண்ணிக்கும் அப்படின்னா, வேடன் யாரு? வேடன் ஒரு பறவை எப்படி வருவான் அப்படின்னா, அந்த பறவையை அவன் பிடிச்சு கொண்டு வருவான். அவன் அந்த பறவையை சூறையாடிடுவான், வேட்டையாடிடுவான். அந்த பறவை அவன் அந்த உயிரை மறிச்சிடுவான். அவங்க வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும், பாலா கொள்ளை தான் உங்களுக்கு நோய் கொடிய நோய் இருக்கும், குணமாகாது. ஆஸ்பத்திரி பார்த்துருப்பீங்க, டாக்டர் பார்த்துருப்பீங்க, குணமாகாது. ஆனா ஏசப்பா என்ன சொன்னாரு, உங்களுக்கு சொன்னார் ஏசப்பா பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார். அப்போ அந்த நோய் ஏசப்பா உங்களுக்கு விடுவிக்கிறாரு. நீங்க ஏசப்பா நீங்க நோயை விடுவிக்க என்ன செய்யணும், நீங்க இந்த வார்த்தையை நீங்க சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பிடிச்சு கொண்டு நீ ஜெபம் பண்ணுவோம். நீ ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா அந்த நோயை விடுவிப்பாரு. அருகில் உள்ள பார்த்துட்டு புதுசாக இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அருகில் உள்ள சபைக்கு போங்க, கர்த்தர் தேடுங்க. கர்த்தர் உங்கள் அற்புதமான காரியங்கள் செய்வார். உங்கள் நோய் நொடி பல வருஷமா இருக்கலாம், ஆஸ்பத்திரி பார்த்து டாக்டர் பார்த்து எதுவும் குணமாக இருக்குதா, உடனே நீங்கள் ஏசப்பா ஜெபம் பண்ணுங்க. அருகில் சர்ச்சைக்கு போங்க. ஏசப்பா உங்களை கண்நோக்கி உங்களை பார்த்துட்டே இருக்காரு. எப்படா நம்ம பிள்ளை நம்ம தேடிகளும் எதிர்பார்த்து இருக்காரு. நீங்கள் சர்ச்சைக்கு போகும்போது ஆழ்ந்து தேடும்போது கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுவார் என்பது சந்தேகம் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாதா. ஆமென்.